Hello, good morning and welcome to வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸுடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. சாரு, எஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் பெண்களை பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு பிரமிப்பு எனக்கு இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு. என்ன அப்படின்னா எப்படி இவ்வளோ எனர்ஜி வச்சிருக்காங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இல்லத்தரசி பெண்களாக இருக்கட்டும், அண்ட் அலுவலகத்துக்கு போயிட்டு டெய்லி காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. அவங்க சோர்வடைகிறத பார்க்கவே முடியறதில்ல. ஓடி ஓடி எல்லா வேலையுமே அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம் எனக்குள்ள இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்டா நிறைய வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, எனர்ஜெட்டிக்கா இருக்காங்கல்ல. ஆனா ஏன் அவங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் குறித்த ஒரு முக்கியமான ஒரு பர்சனலான ஒரு கேர் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு வருத்தமும் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ பெண்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அவங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பத்தியும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கான பரிசோதனை முறைகளை பத்தியும் அவங்க ஓப்பனா பேசுறது இல்லை. அவங்க கம்மியான கேர் தான் எடுத்துட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் நிறைய பிரச்சனைகளுக்கான சிகிச்சை முறைகள், பரிசோதனை முறைகள்லாம் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அடைஞ்சிருக்கு. இது ஒரு சாதகமான ஒரு விஷயமாவே இருக்கு. ஸோ இதெல்லாம் பத்தி பேசும்போது மூணு முக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பெண்களுடைய கருப்பையின் உள்ள இருக்கக்கூடிய திசுக்கள் வெளியே வளரக்கூடிய ஒரு நோயான எண்டோமெட்ரியோசிஸ் ஆகும். ஸோ இந்த எண்டோமெட்ரியோசிஸ் பெண்களுக்கு எதனால ஏற்படுது, அது என்ன மாதிரியான பாதிப்புகளை பெண்களுடைய உடல்ல ஏற்படுத்தும், அண்ட் அதே மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ்க்கும் இந்த கருவுறுத்தலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, அண்ட் குறிப்பா மாதவிடாய் காலகட்டத்தில் பெண்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படும். ஸோ இதற்கான ஒரு விழிப்புணர்வு பெண்களுக்கு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. கண்டிப்பா. அண்ட் ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா, இந்த கர்ப்ப காலம் அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு காலம். இந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் நிறைய காரணங்களால் வரும். குறிப்பாக ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம், இது எதனால நடக்குது, இதற்கான காரணங்கள் என்ன, இதற்கு என்னென்ன மாதிரி பரிசோதனை முறைகள் இருக்கு, இந்த ஹை ரிஸ்க் பிரெக்னன்சியை அறிகுறிகள் வச்சு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும், இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் மூணாவதாக பெண்களுக்கு எந்தெந்த காலத்தில் என்னென்ன தடுப்பூசிகள் தேவைப்படுகிறது அப்படிங்கிற விழிப்புணர்வும் ரொம்ப தேவையா இருக்கு. பெண்கள் நலம் குறித்து நமக்கு இருக்கிற நிறைய சந்தேகங்களுக்கு நமக்கு பதில் அளிக்கிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு வந்திருக்கிறவங்க மகளிர் நலம் லாப்ரோஸ்கோபி சிறப்பு மருத்துவர் டாக்டர் மாலாராஜ் அவர்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் கார்ஜியஸ் டாக்டர். வணக்கம் டாக்டர். எஸ், ஆக்சுவலாக நானே சொல்லணும்னு நினச்சிருந்தேன். மிகவும் பிரபலம் வாய்ந்த அனுபவம் வாய்ந்தன்னு சொல்லியிருந்தீங்க. மிக அழகான டாக்டர் அப்படின்னு சொல்லுங்க சாரு அப்படின்னு நீங்கள் கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டீங்க சாரு. ஸோ ஆஸ் யூஷுவல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க டாக்டர். அண்ட் முக்கியமாக நான் இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் சொன்ன ஒரு விஷயம் தான், பெண்களை பற்றி பேசும்போது பயங்கர பிரமிப்பாக இருக்குது. அவங்களுடைய எனர்ஜியை மேட்ச் பண்ண முடியல. எல்லா வேலையுமே அவங்க செய்கிறாங்க, வீட்டையும் பார்த்துக்கிறாங்க, வேலைக்கு போகிறவங்க வேலையும் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பொதுவான பிரச்சனைகள் பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான காமன் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது? பேசிக்காக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கர்ப்பப்பைக்கு உள்ள ஜவ்வு வெளியே போகிறது, ஸோ அது எண்டோமெட்ரியோசிஸ் நாங்கள் சொல்கிறோம். முந்தி காலத்தில் எண்டோமெட்ரியோசிஸ் அவ்வளோ தூரத்துக்கு இல்லை. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ் எக்கச்சக்க லேடிஸ்க்கு வருது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட டயக்னோசிஸ் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடுறோம். மொடாலிட்டிஸ் ஆஃப் அதை கண்டுபிடிக்கிற உள்ள சக்தி நம்மள்ட்ட சீக்கிரம் இருக்கிறனால நிறைய ஸ்கேன் இருக்கு, ப்ளஸ் அந்த கிளினிக்கலாகவும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ அதை வச்சு நம்ம சீக்கிரம் டயக்னோஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டின்னு சொல்கிறது, பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ். ஸோ இதுவும் ரொம்ப ரேம்பண்ட்டாக இருக்குது. சின்ன வயசுலேயே இதை கண்டுபிடிக்கலாம். ஏஜுக்கு அந்த ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு யாருக்கு PCOS வரும்னு கண்டுபிடிக்கலாம். ப்ளஸ் அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த ஃபைப்ராய்டு கட்டி. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டு கட்டி ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வயிறு எப்படி இருக்கும் அந்த சைஸ்லலாம் வருவாங்க. 5 கிலோ 6 கிலோ அந்த ஸ்டேஜ்க்கெலாம் விடக்கூடாது. ஸோ சின்ன இதுலேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா ட்ரீட்மெண்ட் எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபைடுங்க. நம்மளோட நெக்லிஜென்ஸ் தான் இது மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளத்துக்கு காரணம். ஸோ நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டோம்னா ட்ரீட்மெண்ட் சிம்பிளிஃபைடாக இருக்கும், அவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் மற்ற இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ஃபர்டிலிட்டியில் போய் முடியும், அப்படி இல்லைன்னா ஒன்று ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் மெனோபாஸ் பார்த்தீங்கன்னா கேன்சராக போய் மாறும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா நம்ம ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிக்கணும். டாக்டர்,
நீங்க மென்ஷன் பண்ணீங்க முன்னாடி இருந்ததை விட இப்பதான் எண்டோமெட்ரியோசிஸ் ரொம்ப அதிகமா ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா என்ன, இது எதனால ஏற்படுது டாக்டர்? ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் வந்து கர்ப்பப்பைக்கு உள்ள ஜவ்வு தான் எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த எண்டோமெட்ரியம் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் கர்ப்பப்பைக்கு வெளியே போய் தங்கிடும். ஸோ எப்படி தங்கோன்னா, கர்ப்பப்பையிலேருந்து ஒரு சின்ன டியூப் வருது, அந்த டியூபுக்கும் இந்த கர்ப்பப்பைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் மூலமாக, அந்த ஹோல் மூலமாக இந்த ஜவ் வந்து வெளியே வந்து தங்கிடும். சரி, பேசிக்காக அப்படின்னா எல்லா லேடிஸ்க்கும் எண்டோமெட்ரியோசிஸ் வருமான்னு நீங்கள் கேட்கலாம். பட் என்னென்னா, எல்லா லேடிஸ்க்கும் எண்டோமெட்ரியோசிஸ் வராது. நம்மளோட பாடியோட இம்யூனலாஜிக்கல் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இம்யூனிட்டி நல்லா இருக்கும்போது என்ன ஆகும்னா, எல்லா மந்த்தும் நம்மளுக்கு இந்த ஜவ் வெளியே வந்துட்டு தான் இருக்குது. பட் என்ன ஆகும்னா, நம்ம இம்யூனிட்டி நல்லா இருக்கும்போது இந்த ஃப்ளூயிட் எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும். பட் சில லேடிஸ்க்கு என்ன ஆகும்னா, அவங்களுக்கு இம்யூனலாஜிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லலாம். அந்த இம்யூனிட்டி ஒழுங்காக இல்லாதனால அந்த ஃப்ளூயிட் வந்து கர்ப்பப்பைக்கு வெளியே தங்கிட்டே இருக்கும். ஸோ இது தங்குறனால என்ன ஆகும்னா, இது பக்கத்தில் உள்ள உறுப்புகள் எல்லாத்தையும் போய் பாதிக்கும். அங்கே வந்து ஒரு மாதிரி ஒரு நச்சுத்தன்மையை உற்பத்தி பண்ணி ஒரு இன்ஃப்ளமேஷன் கிரியேட் பண்ணுறனால பக்கத்தில் குடல் அஃபெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் நீர்ப்பை அஃபெக்ட் ஆகும், இன்ஃபேக்ட் டியூபும் வந்து ஒட்டிக்கும். ஸோ இதனால அவங்களுக்கு பெயின் ஜாஸ்தி இருக்கும். ப்ளஸ் அட் த சேம் டைம் டியூப்லாம் ஒட்டிக்கிறதுனால இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும். அண்ட் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈவன் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுற அளவுக்கு கூட போயிடும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டோன்னா ரொம்ப சிம்பிளான அந்த ஜஸ்ட் அந்த எங்கே தங்கிட்டு இருக்கோ அந்த போர்ஷனை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஆர் இன்ஃபேக்ட் சர்ஜரி கூட தேவைப்படாது. ஏர்லி ஸ்டேஜஸில் நம்ம மெடிசன்ஸ் மூலமாக கூட இதெல்லாம் சரி பண்ணிடலாம். ஸோ இதுதான் எண்டோமெட்ரியோசிஸ். பட் இது நான் சொன்னது வந்து ஒன் ஆஃப் த மெனி ரீசன்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர் கணக்குலேயே இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு அந்த எண்டோமெட்ரியோசிஸ் பற்றி ஆராய்ச்சிகள் நல்லா நடந்திருக்கு. நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் ஒன் ஆஃப் த காமனஸ்ட் ஃபேக்டர் நான் சொன்னது வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ். ஓகே டாக்டர், அந்த சேம் டைம் வந்து மாதவிடாய் காலகட்டத்திலையும் வந்து இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வந்து ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு? அண்ட் ஆல்சோ வந்து இதனாலேயே வந்து நாள்பட்ட ஒரு இடுப்பு வலி வருவதற்கான ஒரு முக்கியமான காரணமாகவும் இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தின ஒரு தொடர்பை பத்தி சொல்லுங்க. பிகாஸ் இந்த நான் சொன்னேன்ல, எண்டோமெட்ரியோசிஸ் ரிவர்ஸா போறனால வெளியே தங்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, அங்க நிறைய நர்வ் ஃபைபர்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து அந்த நர்வ் ஃபைபர்ஸ் மேலே போய் டெபாசிட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக அந்த நர்வ்ஸ் எங்கெல்லாம் சப்ளை ஆகுதோ அது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு சிவியர் பேக் பெயின் வருது. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன ஆகும்னா, கர்ப்பப்பையும் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும். ஸோ இதனால அவங்களுக்கு பீரியட்ஸ் ஹெவியாக இருக்கும். ஸோ மோஸ்ட் காமன் சிம்டம். அதனால தான் நம்ம சொல்கிறது, இப்போ சின்ன பசங்களுக்கெல்லாம் பாருங்கள், அடோலசன்ட் கேர்ள்ஸு, ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸு, இவங்களுக்கெல்லாம் பீரியட்ஸ் டைமில் பெயின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த பெயினை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் பெயின் இஸ் நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிற பெயின் தான். பட் அந்த பெயின் வந்து அந்த குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு போக விடலையோ, ஆர் லேடிஸுக்கு வந்து அவங்களால ஆஃபீஸ்க்கு போக முடியலையோ, அவங்க ரொட்டீன் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பண்ண முடியலையோ, அந்த அளவுக்கு வந்துச்சுனாலே அந்த பெயின் சிவியர்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம போய் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் நார்மலாக இருந்துச்சுன்னா இது நார்மல் மென்ஸ்ட்ரல் பெயின்னு நம்ம விட்டுடலாம். பட் அதில் வந்து ஏதாவது நம்மளுக்கு ஃபைண்டிங்ஸ் இது மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் லீஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தெரியும். அது மாதிரி நிறைய பேர் அது மாதிரி நாங்கள் பிக்கப் பண்ணிட்டு அவங்களுக்கு க்யூர் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இம்மிடியட்டாக அவங்களுக்கு அதுக்கு ஏற்றாப்புல உள்ள ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துடலாம். ஸோ பேசிக்காக சொன்ன மாதிரி அவங்களுக்கு பெயின் இருக்கும், ப்ளஸ் ப்ளீடிங் ஹெவியாக இருக்கும். அண்ட் மேரிட் விமன் குழந்தை வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும். எண்டோமெட்ரியோசிஸ் 10 பேரில் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு புள்ளி விவரம் வந்து சொல்லுது டாக்டர். இது ஆரம்ப நிலையில் எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன டாக்டர்? அந்த குழந்தை வயசுக்கு வரும்போது அந்த குழந்தை ஏதாவது பெயின் அது மாதிரி ஏதாவது சொன்னாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கொஞ்சம் ஏர்லியராகவே நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக எல்லா குழந்தைகளுக்கும் வரணும்னு சொல்ல முடியாது. பட் இது மாதிரி அது ஒரு ஸ்டேஜ். அதனால தான் நான் சொன்னேன், இப்போ வந்து சயின்ஸ் அட்வான்ஸ் ஆனதுனால தான் இதெல்லாம் ஆல் அடல்ட் டிசீசஸ் ஃபீட்டல் ஆரிஜின்லேயே இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து அந்த குழந்தை அம்மாவோட வயத்தில் இருக்கும்போதே அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குது.
அந்த நிறைய மெக்கானிசம்ஸ்னால வரும் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால. ஸோ அதை வந்து நம்மளால் இப்போது டயக்னோஸ் பண்ண முடியுது ஏர்லியராக. இப்போது இந்த அடலசன்ட் கேர்ளுக்கு நான் சொன்ன மாதிரி பெயின் இருந்துச்சுன்னா நமக்கு ஏர்லியராக கண்டுபிடிக்க வேண்டிய டெஸ்ட்டுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அல்ட்ராசவுண்டு ஸ்கேனு, அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா CA-125ன்னு இருக்குது. பட் இது வந்து நிறைய கண்டிஷன்ஸில் ஏறும், இந்த எண்டோமெட்ரியோசிஸில் மட்டும் அது ஜாஸ்தி ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் பட் அது வந்து நம்மளுக்கு ஒரு பேஸ் லைன் வேல்யூவாக கிடைக்கும். அதாவது இந்த டிசீஸோட சிவியாரிட்டி எவ்வளோ இருக்குது, அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அதோட ப்ராக்ரெஷன் எப்படி இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எதுனாலும் நம்ம பேசிக் பிளட் டெஸ்ட் எல்லா கேர்ள்ஸுக்கும் ஆர் லேடிஸ்க்கும் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டிசீஸை வந்து நம்ம என்ன ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறோங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது மாதிரி நம்ம டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது தான் நம்மளால் இன்டர்பிரேட் பண்ண முடியுது. சில பேருக்கு என்ன ஆகும்னா ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் இருந்திருக்கும், பட் அவங்க சுத்தமாக பெயினே இருந்திருக்காது, ஒன்றும் இருக்காது. அது வந்து ரொம்ப லேட் ஸ்டேஜ் டீப் இன்ஃபில்ட்ரேட்டிங் எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ வந்து அது குடல் பிளாடர் எல்லாமே அஃபெக்ட் ஆக ஆரம்பித்தோம். அந்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் கிட்னியும் பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம கிட்னியும் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் பேசிக் பிளட் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணுங்கன்னு சொன்னது. ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு யூரியா கிரியாட்டினின் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு அவங்களுக்கு கிட்னி இன்வால்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம கரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டா ரொம்ப ப்ராப்ளம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் இந்த ப்ராப்ளத்தை அவங்க சரி பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். ஸோ இந்த எண்டோமெட்ரியோசிஸால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்குன்னு பிரத்யேகமான ஏதாவது உணவு முறைகள் ஃபாலோ பண்ணுறதுக்கு டயட் இருக்கா? என்னென்னா டயட்டில் உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தி இருக்கும், அது எல்லாத்தையும் கட் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இவங்களுக்குலாம் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது வந்து gluten ஃப்ரீ டயட் சொல்கிறது. ஓகே, ஸோ gluten ஃப்ரீ, அதுக்கப்புறம் டைரி ப்ராடக்ட்ஸ், மில்க்கு, ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன்ஸ் ஜாஸ்தி பண்ணுறோம். ஸோ ஃபேட் ஜாஸ்தி ஆகும், அதனால் வருது. அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா நம்மளுக்கு நான் வெஜிடேரியன் டயட்ஸ், மெயினாக இந்த ரெட் மீட், ஸோ இந்த ரெட் மீட் எல்லாம் கூட கட் பண்ணணும். ஸோ இவங்க வந்து நம்ம ஆயிலெலாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒமேகா 3 ஃபேட்டி ஆயில் ஆசிட் அந்த இது வந்து ஸோ ஃபிஷ் ஆயில் இஸ் வெரி குட். ஸோ ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ் நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸு, நிறைய வெஜிடபிள்ஸ், சீரியல்ஸ் அது மாதிரி எடுத்துக்கிட்டு இது மாதிரி ஃபுட்டை வந்து அவங்க டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரு. பிகாஸ் இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடும்போது ஈஸ்ட்ரோஜன்ஸ் மட்டும் ஏறாது, இட் இஸ் ப்ரோ இன்ஃப்ளமேட்ரி. நான் சொன்ன மாதிரி இங்கே எண்டோமெட்ரியோசிஸ் அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ், அதாவது அந்த ஜவ்வெல்லாம் சீக்கிரம் புண்ணாகிறதுக்குள்ள தன்மை இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ சாப்பிட்டோன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ அது மாதிரி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வித் டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணிட்டாலே along with the treatment, இது வந்து ஜஸ்ட் இதை மட்டும் நம்ம நம்பிட்டு இருக்க முடியாது, ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து இதையும் இன்கார்பரேட் பண்ணிட்டா கொஞ்சம் ப்ராக்ரெஷன் ஆஃப் த டிசீஸ் வில் பி மச் lesser and the treatment will respond better also. நிச்சயமா டாக்டர். டாக்டர், எண்டோமெட்ரியோசிஸ் பற்றி நிறைய விஷயத்தை எங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னீங்க. இப்போ அடுத்ததா ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி, ஆபத்து கால கர்ப்ப பருவம், இதை பற்றி சொல்லுங்கள். இதில் பெண்களுக்கு குறிப்பாக தாய்மார்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எந்த ப்ரெக்னென்சி ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சின்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ எல்லா ப்ரெக்னென்சியும் நார்மல் தான், ப்ரொவைடட் நம்ம வெயிட் நார்மலாக இருக்கணும். ஓகே, ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ் கரெக்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் பிபி நார்மலாக இருக்கணும், சுகர் நார்மலாக இருக்கணும், பேபியோட க்ரோத்து நார்மலாக இருக்கணும். ஓகே, அதை தவிர்த்து சிங்கிள் ப்ரெக்னென்சி, ஓகே, மல்டிபிள் ப்ரெக்னென்சினாலும் ஹை ரிஸ்கில் போயிடுது. ஓகே, அண்ட் ப்ளீடிங் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் ப்ரெக்னென்சி. ஸோ ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து ஜாஸ்தி இருக்கணும், பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா. ஸோ நார்மலாக வந்து 25 வந்து இஸ் பாடி மாஸ் இண்டெக்ஸ் எல்லாருக்குமே. ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது. பிபி அதே மாதிரி 120/80, அதுக்கு மேலே போனாலே இப்போ ப்ரெக்னென்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன், அதை விட்டோன்னா ப்ரீ எக்லாம்சியா அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் வருது. அதே மாதிரி சுகர் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது ப்ரெக்னென்சியை சுகர் இல்லாமல் தான் ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ அதனால தான் ப்ரீநேட்டல் கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது மாதிரி சுகர் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம சில பேர் மிஸ் பண்ணிடுவாங்க, சின்ன வயசுலேருந்தே சுகர் இருந்துகிட்டு இருக்கோம், அவங்களுக்கு தெரியாமல் போயிருக்கோம். ஸோ அதோடு அவங்க ப்ரெக்னென்சி ஆரம்பித்தாங்கன்னா அந்த ப்ரெக்னென்சிக்கு நிறைய ரிஸ்க் இருக்குது, பேபிக்கு அப்நார்மாலிட்டிஸ் வர நிறையா இருக்குது. ஸோ இது ஒன்று. ஸோ பிபி, சுகர், வெயிட்,
ஓகே, ஸோ இது மெயின் ஃபேக்டர்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரெக்னென்சியில் ப்ளீடிங் அவங்களுக்கு வரக்கூடாது. ஸோ ஏதாவது ப்ளீடிங் ஆச்சுன்னா ஒரு வேளை ஃபஸ்ட்டு அபார்ஷன் ஆக சான்சஸ் இருக்குது. இன்னொன்று வந்து அதை கிராஸ் பண்ணி போயிட்டாங்கன்னா ப்ரீடம் டெலிவரி ஆக சான்சஸ் இருக்குது. ஆர் சம்டைம்ஸ் நஞ்சு கொடியே கர்ப்பப்பை வாயில் உட்காந்துட்ருக்கோம். ஸோ அது வந்து ப்ராப்ளம். ஸோ ஓகே, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ இதை தவிர்த்து பேபி சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா பேபிஸும் அதுக்குன்னு ஒரு க்ரோத் ஸ்பர்ட் இருக்குது. அந்த ஸ்பான் பிரகாரம் அது வளர்ந்துட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் அது கம்மியாக வரும், ஐயூஜிஆர்னு சொல்லுவோம். அதே மாதிரி சம்டைம்ஸ் ஓவர் வெயிட்டாகவும் பேபி இருக்கும். டயபிட்டிஸ் பேபிஸ் பார்த்திங்கன்னா அப்படி இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருந்தாலும் ப்ராப்ளம். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம அவங்கள ஹை ரிஸ்க் கேட்டகரியில் போட்டுருவோம். ஸோ அது மாதிரி இருக்கும்போது அவங்கள இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக கவனிக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் செக்கப்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது இருக்கும். டெலிவரி டைமும் எக்ஸ்ட்ரா கேர் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்னால கன்சீவ் ஆகுறாங்க. ஸோ அவங்களையும் கொஞ்சம் நம்ம ஹை ரிஸ்க் கேட்டகரியில் தான் வச்சுருக்கோம். அண்ட் டாக்டர், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் தடுப்பூசிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. ஸோ அவங்க கரெக்டான டைமில் வந்து தடுப்பூசிகள் எடுத்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான தடுப்பூசிகள் என்னென்ன, எப்போல்லாம் அதை எடுத்துக்கணும்? வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தன் கியூர், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இது வந்து அடலசன்ட் ஏஜ்லேயே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேயா? ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம பேபியாக இருக்கும்போதும் இம்பார்ட்டண்ட். அது அஃப்கோர்ஸ் முக்கால்வாசி பேர் அந்த பீடியாட்ரிஷியன் கேரில் இருப்பாங்க. ஸோ அதனால் எல்லா வேக்சின்ஸும் கரெக்டாக முடிச்சிருப்பாங்க. ருபல்லா வேக்சின் எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரெக்னென்ட் ஆகும்போது நம்ம அவங்களுக்கு அந்த ருபல்லா வேக்சின்ஸ் போட்டிருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட்டும் பண்ணி பார்ப்போம். சம்டைம்ஸ் எதாவது போடாமல் இருந்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எதாவது வந்துச்சுன்னா ப்ரெக்னென்சியில் அப்நார்மலிட்டிஸ் வரும். ஸோ அதனால் அது ஒன்று. ஓகே, அதை தவிர்த்து அடலசன் கேர்ள்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கிறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து இந்த சர்வைக்கல் கேன்சர் வேக்சின். இப்போ நிறைய பிரபலமாக ஆகிட்டு ரொம்ப வருஷமாக ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக நாங்கள் எல்லாருக்குமே வேக்சின் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இப்போ வந்து நாள்படியில் கவர்மெண்ட்டும் நம்மளை இது பண்ணுறதுனால அவங்க அந்த அவேர்னஸ் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா யங் கேர்ள்ஸ்க்கு போடணும். ஓகே, ஏஜ்க்கு வந்த உடனே போட சொல்கிறது. லெஸ் தென் 15 இயர்ஸ்னால் அவங்களுக்கு 2 டோஸ் போட்டாலே போதும் இந்த சர்வைக்கல் கேன்சர் வேக்சினை. ஃபஸ்ட்டு ஒரு டோஸ் போட்டுட்டு செகண்ட் டோஸ் ஆஃப்டர் 4 months. ஓகே, இது அவங்களுக்கு தெரியாமல் விட்டுட்டாங்க. 15 இயர்ஸ்க்கு மேலே நம்மக்கிட்ட வராங்கன்னா அப்போ வந்து நம்ம அவங்களுக்கு 3 doses போடணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு டோஸு, அப்புறம் 2 months கழிச்சு செகண்ட் டோஸு, அதுக்கப்புறம் 4 months கழிச்சு தேர்ட் டோஸ். இதோட என்னென்னா அவங்களுக்கு அந்த சர்வைக்கல் கேன்சரோட ப்ரொடெக்ஷன் இருக்குது. பட் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த வேக்சின் வந்து நம்ம செக்ஷுவல் கான்டாக்டுக்கு முன்னாடி தான் போடணும். அதனால தான் யங் கேர்ள்ஸ்க்கு நம்ம டார்கெட் பண்ணுறது, அவங்கள போட்டுக்கோங்கன்னு சொல்கிறது. ஏன்னா பிஃபோர் தே கெட் இன்வால்வ் இன் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அது மாதிரி போட்டால் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் நல்லாயிருக்கும். பட் சப்போஸ் அவங்க மிஸ் பண்ணி லேட்டராக நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அலாங் வித் த வேக்சின் அவங்க ஆல்சோ பேப்ஸ்மியர் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த வேக்சின் வந்து இட் இஸ் டு மெயின்லி டிஸ்ட்ராய் த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அந்த வைரஸ்னால தான் இந்த இன்ஃபெக்ஷன் வருது இல்லை, அதனால தான் கேன்சரும் வருது. ஸோ அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக தான், நம்ம பாடியில் அந்த இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்காக தான். ஸோ சப்போஸ் அவங்களுக்கு அந்த வைரஸ் நம்ம வேக்சின் போடுறதுக்கு முன்னாடியே இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு தெரியாது, 10 வருஷம் கழிச்சு தான் தெரியும். ஸோ அதனால தான் இவங்க வேக்சின் போட்டாலும் பேப்ஸ்மியர் டெஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ அது ஒரு முக்கியமான வேக்சின். இதை தவிர்த்து அஃப்கோர்ஸ் ப்ரெக்னென்சி நான் சொன்னேன்ல, பிஃபோர் ப்ரெக்னென்சி ருபல்லா வேக்சின் போட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி போட்டுட்டு 3 months கழிச்சு தான் ப்ரெக்னென்ட் ஆகணும். ஓகே, ப்ரெக்னென்சியில் அஃப்கோர்ஸ் எல்லா வேக்சின்ஸும் நம்ம டிடி போடுவோம். அஃப்கோர்ஸ் ஹெப்படைட்டிஸ் பி வெரி இம்பார்ட்டண்ட். இதெல்லாமே நம்ம ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி முடிச்சிடணும். டியூரிங் ப்ரெக்னென்சி ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கலாம். அது வந்து நாங்கள் யூஸ்வலாக அரௌண்ட் ஒரு 27 to 28 வீக்ஸில் போடுறது, பிகாஸ் பேபிக்கும் அது ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக்காக எவ்ரி விமன் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். மகளிர் நலம் குறித்த நிறைய கேள்விகளுக்கு நமக்காக டாக்டர் மாலாராஜ் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம். நீங்க இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பெண்களுக்கு டேக் ஹோம் மெசேஜா என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே, ஸோ பேசிக்காக என்னென்னா நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கணும்னா ஃபஸ்ட்டு கீப் யூர் மைண்ட் வெரி ஃப்ரீ. ஓகே, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. ஓகே, எனி டென்ஷன் இருந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் அந்த மொமெண்ட் அதை டேக்கிள் பண்ணிவிட்டு வந்துடணும். அதை வந்து ப்ரூட் பண்ணக்கூடாது. ஏன்னா பிரெயின் தான் அல்டிமேட்லாக பிராண்ட் மாஸ்டர் எல்லாத்துக்குமே. ஸோ அதை வந்து நம்ம காமாக தான் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அது ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்.
தென் ஆல்வேஸ் கீப் யுவர் மைண்ட் ஆக்குபைடு. ஓகே, ஐடியலாக விட்டுறாதீங்க. அதை தவிர்த்து ஜென்ரல் ஹெல்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸை வந்து கண்டிப்பாக 25 கீழே வச்சுக்கணும். ஸோ தட் இஸ் வந்து உங்களுக்கு நிறைய டிசீசஸை வந்து உங்களுக்கு ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். எல்லா கைனக் இஷ்யூஸுக்கும் பார்த்தீங்கன்னா மூல காரணம் பார்த்தீங்கன்னா வெயிட்டு தான். ஸோ அதனால தான் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் கைனகாலஜிஸ்ட் வந்து வெயிட்டு கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், லிட்டில் மோர் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் லெஸ் ஆஃப் ஃபேட், இதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ பேசிக்காக இது மாதிரி டயட் எடுத்துக்கிட்டு எக்ஸசைஸ் நல்லா பண்ணிட்டாலே மோர் தென் இனஃப். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். அடிக்வேட் விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ், நம்ம என்ன தான் ஆக்டிவாக இருந்தாலும் பேலன்ஸ் டயட் எடுத்தாலும் சம் அமௌண்ட் ஆஃப் விட்டமின்ஸ் நம்ம பாடிக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகே, அது என்னன்னு கேட்டிங்கன்னா கால்சியம். ஓகே, ஸோ நிறைய பேர் கால்சியத்தை பயப்படுறாங்க. பட் சம் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் 100% நம்மளுக்கு தேவைப்படும். பிகாஸ் போன் ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு தேவை. இது வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் தெரியாது, மெனோபாஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு போன் வீக்னஸ் தெரியும். அண்ட் விட்டமின் டி ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது போன் ஆஸ் வெல் அஸ் மசில் அண்ட் எல்லா ஆர்கன்ஸும் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவைப்படுது விட்டமின் டி. அப்பார்ட் ஃப்ரம் தட் ரெகுலர் செக்கப்ஸ் கண்டிப்பாக பண்ணிக்கணும். பேப்ஸ்மியர் பண்ணணும். எவ்ரி கேர்ள் ஒன்ஸ் தே கெட் இன் டு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பேப்ஸ்மியர் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அண்ட் லிட்டில் எல்டர்லி லேடிஸ் வந்து எண்டோமெட்ரியம் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்காக எண்டோமெட்ரியல் பயாப்சி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெஸ்ட் செக்கப் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலேயே கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா மேமோகிராம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னாலே நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம். நிச்சயமா டாக்டர். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களோட வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது, பெண்கள் வந்து அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்கணும், அப்போ தான் வந்து அவங்களுடைய ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்க முடியும்னு. அட் த சேம் டைம் ஆண்களும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பெண்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதும் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து கேட்டுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிட்டதுக்கு. அண்ட் உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்படும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் மகளிர் நலன் குறித்த பல கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவாக விடை கொடுத்திருந்தாங்க. மிகவும் பிரபலமான அனுபவம் வாய்ந்த மகளிர் நலம் மற்றும் லாப்ரோஸ்கோபிக் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் டாக்டர் மாலாராஜ் அவர்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் உங்க எல்லாரும் வந்து சந்திக்கிறோம். Until then, this is Ashwath and Saru signing off.